ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே பகலில் நோன்பிருந்து இரவிலே தராவீஹ் தொழுவதற்காக தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த தொழுகைக்காக எட்டுகள் வைத்து நடந்து வந்து இந்த முழு இமாம் ஜமாத்தோடு இந்த தராவீகை தொழுது அமர்ந்திருக்கக்கூடிய அன்பான பாசத்திற்குரிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள், நம் அனைவர்களின் மீதும், நம் குடும்பத்தார்களின் மீதும், நம்முடைய சந்ததிகளின் மீதும், நம் வீட்டார்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ஏதோ தராவீஹ் தொழுது விட்டு கலைந்து செல்வது என்று இல்லாமல், ஆண்களுக்கு வாரந்தோறும் ஜும்மா அன்று மார்க்கத்தை குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஜும்மா பயான். ஆனால் அதே நேரத்தில் பெண்களுக்கு அது சில இடங்களில் பெண்கள் பயான் என்று இருந்தாலும், நிஸ்வான்கள், மதரசாக்கள் என்று இருந்தாலும், இந்த தராவீகை ஒட்டி இந்த ரமலானிலே 30 நாளும் இந்த தராவீகோடு மார்க்கத்தின் சில விஷயங்களை நாம் விழிப்புணர்வு அடைந்து கொள்ளுகிறோம். அசட்டையாக இருக்கிற விஷயத்திலே கொஞ்சம் நாம் விழிப்படைவதற்கான சில மார்க்க சொற்பொழிவுகளை ஒவ்வொரு நாளும் நாம் பகிர்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கிற அற்புதமான மிக முக்கியமான தலைப்பு, இன்றைக்கு நம்முடைய இளம் சமுதாயம், நம்முடைய ஆண்கள், பெண்கள் சினிமா நடிகர்கள் பின்னால் போவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு தளபதி தான் ரொம்ப முக்கியம், எனக்கு தளபதிக்கு நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பெண் ஹிஜாப் அணிந்து பேட்டி கொடுப்பதை பார்க்கிறோம். ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர் படத்திலே ஆபாசம், படத்திலே மது, படத்திலே அவர் அந்த சிகரெட்டை கூட ஸ்டைலாக பிடிக்கிற அந்த மோசமான கல்ச்சரை உருவாக்கக்கூடிய ஒருவர் ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் அவர்கள் பின்னால் ஹிஜாப் அணிந்த பெண்கள் கூட செல்கிறார்கள். அவர்கள் பின்னால் ஹிஜாப் அணிந்த பெண்கள் கூட என் உயிரையே நான் அவருக்கு கொடுப்பேன் என்று ஒரு பெண் பேட்டி கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனா பார்த்தா முஸ்லீம் பெண் ஹிஜாப் அணிந்திருக்கிறது. எனக்கு இந்தந்த நடிகர் மாதிரி மாப்பிள்ளை அமையணும், எனக்கு மாப்பிள்ளைன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர் மாதிரி எனக்கு மாப்பிள்ளை பாருங்கன்றாங்க வீட்டுல. இப்படி கொடுமை. இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குகள்ல இந்த காலேஜ் போற பிள்ளைங்க, அதே மாதிரி ஸ்கூல் போற பிள்ளைங்க, ஆண்கள் பெண்கள் இதுக்கு சளைச்சவங்க கிடையாது. எந்த ஃபீல்ட்லையும் பெண்கள் ஆண்களுக்கு சளைச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நடிகர்களை நேசிக்கிற இந்த வழிகேடான இந்த விஷயத்திலையும் பெண்கள் அடிச்சவங்க கிடையாது. ஆனா வயசான ஆண் நம்ம வீட்டு தாய்மார்களுக்கு தெரிய மாட்டுது நம்ம பிள்ளைங்களை பத்தி. ஏன்னா அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியாதுல்ல, படிப்பறிவு கம்மி. 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட், சில பேர் 3வது தான். ஆனா தான் பிள்ளைய காலேஜ் ஸ்கூல் படிக்க வைக்கிறாங்க. அது போன்ல என்ன டெக்னாலஜியோட யூஸ் பண்ணுதுன்ற அந்த விவரம் தெரிவதில்லை. ஆனால் ஒரு பக்கம் அந்த பிள்ளை சினிமாக்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் அடிமை ஆக்குவதை நான் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. நாளைக்கு மறுமையிலே நாம் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக வழிகாட்டுகிறார். நீ யாரை நேசிக்கணும், நீ யாரை பிரியப்பட வேண்டும் இந்த உலகத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். உங்களில் ஒருவர் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக வேண்டுமா, ஈமான் பரிபூர்ணமாக வேண்டுமா, நான் அவருக்கு மிகவும் பிரியமானவனாக ஆக வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா? அவருடைய தாய் தந்தையை விட,
அவருடைய மனைவி மக்களை விட, அவருடைய சொத்து செல்வங்களை விட, ஏன் அவருடைய உயிரை விட நான் அவருக்கு நேசமானவனாக ஆனால்தான் அவர் ஈமான் பரிபூர்ணமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நபியை நாம் எப்படி நேசிக்கணும்? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்டு விட்டால் தன் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும், தன்னுடைய தாய் தந்தையை விட நேசிக்க வேண்டும், தன்னுடைய சொத்து செல்வங்களை விட நேசிக்க வேண்டும், தன் மனைவி மக்களை விட நபியை நேசிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இவங்கெல்லாம் கூட நேசிக்கிறது இல்ல. ஆனா ஒரு அந்நிய ஆணை நேசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. அந்நிய ஆணை நேசித்துக் கொண்டு அந்த அந்நிய ஆணுக்காக அல்லாஹ் பிறப்பிலேயே கொடுத்த ஈமானிய பாக்கியத்தை விட்டு காபிராகி போய் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பெண்கள். எத்தனையோ பேர் காலேஜ் ஸ்கூல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்டார். கியாமத் நாள் எப்போது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒமா அதத்தலஹா, கியாமத் நாள் வருவது இருக்கட்டும், வந்தால் நீ என்ன அதற்காக தயார் செய்து வைத்திருக்கிறாய்? அதுக்கு நீ ரெடியா இருக்கியா? கியாமத் நாளைக்கு வரும்னா நீ நல்ல அமல்களை செய்து வைத்து நீ தயாராக இருக்கிறாயா? என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டபோது அந்த சஹாபி சொன்னார்கள், லா ஷைய யா ரசூலல்லாஹ், பெருசா நான் ஒன்னும் சேமிச்சு வைக்கல, ஆனா ஒன்னே ஒன்னு செஞ்சிருக்கிறேன், இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன். உலகத்தில் யார் இருந்தாலும் நான் நேசிக்கிற ரெண்டே பேர், ஒன்று என்னை படைத்த இறைவன் அல்லாஹ், அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அன்த மஅமன் அஹபப்த, இந்த உலகத்தில் நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நாளைக்கு மறுமையிலே இருப்பாய் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல நபியை நாம நேசிப்போமா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல நபியோடு இருப்போம். அல்லாஹ் தஆலா நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை தருவானாக. இந்த உலகத்துல நடிகர்களை நடிகைகளை நேசித்தால் நாளைக்கு அவர்களோடு நாம் சொர்க்கத்திலேமா இருப்போம்? அவர்கள் முஸ்லீமே கிடையாது, அவர்கள் காபிரு, அவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள். அவர்களை நேசித்தால் நாளைக்கு மறுமையில் அவர்களோடு நரகத்தில் இருக்க வேண்டியதான். விஜய் அஜித் என்னென்னமோ பேர் சொல்றாங்க. ஆணாக இருந்தால் நடிகை பேரை சொல்றாங்க, பெண்ணாக இருந்தால் நடிகர் பேரை சொல்றாங்க. இவர்களை எல்லாம் நேசித்தால் இவர்களுடைய நிலைமை என்னவாகும்? மறுமையின் நிலைமை நாளைக்கு மறுமையில் அவர்களோடு தான் நரகத்தில் இருக்க வேண்டி வரும். நம்ம பிள்ளைங்க அப்படித்தான் இன்னைக்கு வளர்க்கப்படுறாங்க, அப்படிதான் ஈர்க்கப்படுறாங்க. ஸ்டைல்ல அத மாதிரி தான் இருக்கிறாங்க. அவன் நடை உடை பாவனை ஏதோ ஒரு படத்தை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். இதெல்லாம் சின்ன வயசுலயே பேஸ்மெண்ட்டை சரி பண்ணணும். ஒரு வீடு கட்டுகிற போது பேஸ்மெண்ட்டை எவ்வளவு கவனமா போடுறாங்க. அதுக்கான தெளிவான ஆளு. பில்டிங் கட்ட ஆரம்பிச்சா கூட அது வர மாட்டாங்க சொந்தக்காரங்க. அந்த பேஸ்மெண்ட் போடும் போது வந்து கரெக்டா போடுறாங்களா, கரெக்டா பண்றாங்களா? ஏன்னா பேஸ்மெண்ட் சரி இல்லைன்னா பில்டிங் விழுந்துரும். பில்டிங் என்றைக்கும் அது வீக் ஆயிரும், பில்டிங் நிலைக்காது. ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தால் பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்துரும். அதே மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு உள்ளத்திலே பேஸ்மெண்ட் ஆழமாக போட வேண்டும். அந்த பேஸ்மெண்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் ரசூலுடைய நேசத்தை பேஸ்மெண்டாக போடணும். அவன் நேசத்தை பேஸ்மெண்டா போடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அன்த மஅமன் அஹபப்த, நீ இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நாளை மறுமையில இருப்பாய் என்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம், நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் நபியை தவிர நாங்கள் வேறு யாரையும் நேசிப்பதில்லை. எனவே நாங்கள் நாளை மறுமையிலே நபியோடு சொர்க்கத்திலே இருப்போம் என்று எங்களுக்கு ஒரு சுப செய்தி கிடைத்து விட்டது என்று நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள். நாம் சந்தோஷப்படுவோமா? நாம் சந்தோஷப்படுகிற நிலையில இருக்கிறோமா? நாம் உண்மையாவே நபியை அப்படி நேசிக்கிறோமா? இந்த செய்தி நமக்கு சந்தோஷத்தை தருகிறதா? இன்ஷா அல்லாஹ் நம் நேசம் நபியோடு நாளைக்கு சொர்க்கத்தில் நம்மை சேர்க்கும் என்ற அந்த உத்தரவாதம் நம் உள்ளத்திலே ஒவ்வொருவரும் மனதிலே கை வச்சு சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அலி ரலியல்லாஹு இடத்திலே கேட்டார், கைஃப கான ஹுப்புக்கும் லி ரசூலில்லாஹ், நீங்க நபி எப்படிங்க நேசிக்கிறீங்க? அலி ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, நீங்க நபி எப்படி நேசிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கானல்லாஹு வ ரசூலுஹு அஹப்பு இலைனா,
அல்லாஹ்வும் ரசூல் எனக்கு எவ்வளவு பிரிய தெரியுமா, அவங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா, மின் அம்வாலினா, என் சொத்து செல்வங்களை விட அவங்க மேல நான் நேசம் வச்சிருக்கிறேன். அவுலாதினா, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் அவர்களை விட நான் நபியை நேசிக்கிறேன். ஆபாயினா, என்னுடைய தாய் தந்தையர்களை விட நான் நேசிக்கிறேன். உம்மஹாத்தினா, என்னுடைய அம்மாமார்களை விட நான் நேசிக்கிறேன். அடுத்து சொன்னாங்க, ரொம்ப தாகமா இருக்குது, தண்ணி ரொம்ப தேவைப்படுது. அப்போ ஒரு மனுஷன் தாகமா இருக்கும் போது அவனுக்கு தண்ணி கிடைச்சிச்சுன்னா அந்த தண்ணி குடிக்கும் போது அவனுக்கு வர்ற ஆனந்தம் எப்படி இருக்கும் தெரியுமா, அதை விட நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன், அதை விட நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு அலி ரலியல்லாஹு பதில் சொன்னார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய கையை ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய உயிருக்கு அடுத்து உங்களை நேசிக்கிறேன், எல்லாவற்றையும் விட நேசிக்கிறேன், உயிரை தவிரண்டாங்க. உயிரை தவிர மற்ற சொத்து செல்வம் மனைவி மக்கள் எல்லாத்த விட உங்களை நேசிக்கிறேன், ஆனா என்னுடைய உயிரை தவிரன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் ஆகல, எல்லாவற்றையும் விட என்னை நேசிக்கிறீங்க, ஆனா உயிரை நீங்க வைக்கிறீங்களே, உயிரை விட நீங்க சொல்லலையே. அப்ப உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இப்போது சொல்றேன், என் உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, இப்போதுதான் உன் ஈமான் பரிபூர்ணமாகுது என்று சொன்னார்கள். அப்ப உயிரை விட நேசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள்ல சௌபான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மேல அளவு கடந்த பாசம் அவங்களுக்கு, பிரியம் அவங்களுக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வர்றாங்க. வந்தா அவங்களுடைய முகம்லாம் அப்படியே ரொம்ப வாடி போயிருக்கு, ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. இந்த கணவன்மார்கள்லாம் ரொம்ப நாள் வீட்டை விட்டு பிரிஞ்சு, மனைவியை விட்டு பிரிஞ்சு இருந்து எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு வர்றாங்க. ஒரு வாரம்னு வச்சுக்கோங்க, 10 நாள் தானே. 10 நாள் கழிச்சு வரும்போது அப்படி கணவனுடைய ஏக்கத்துல அப்படியே முகமெல்லாம் வாடி போயிடும். என் கணவரை பார்க்கவே முடியலையே, இப்படி போயிட்டாரு, அப்படி ஒரு மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, மெலிஞ்சு போயிருவாங்க தாய்மார்கள், அவங்க ஏங்கி போயிருவாங்க. அப்படி ஒரு, அதாவது பிரியமான கணவராக இருந்தா, நல்ல கணவராக இருந்தா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி வர்றாங்க, அவங்க முகலாம் மாறிடுச்சு, ரொம்ப வாடி போயிருக்கிறாங்க, ரொம்ப ஒரு மாதிரியா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. கேட்கிறாங்க, யா சௌபான், மா கய்யர லவுனுக்கு, ஏன் உங்க உடல்ல ஒரு மாற்றம் தெரியுது, ஒல்லியா போயிட்டீங்க, முகலாம் மாறிடுச்சு, ரொம்ப வாடி, ஏதோ கவலையில இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த உடம்புலாம் சரியில்லை, நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த உடம்புலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த நோயும் இல்லை, ஆனா உங்களை பார்க்கணும்னு நினைச்சு என்னால பார்க்க முடியாம போயிட்டா, உங்களை பார்க்கிற ஏக்கத்திலே எனக்கு இப்படி ஆயிருது. உங்களை பார்க்கணும் எனக்கு திடீர்னு தோணுது, பார்க்கறதுக்காக வர்ற, உங்களை பார்க்க முடியலன்னா எனக்கு ஒரு விதமான கவலை ஆயிருது, ரொம்ப கஷ்டமாயிருது யா ரசூலல்லாஹ். அப்போது நான் நினைச்சு பார்த்தேன், நாளைக்கு மறுமையில மௌத்தான பிறகு நீங்க சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கத்துல இருப்பீங்க, நான் சொர்க்கத்துல இருப்பேனா அல்லது எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் சொர்க்கத்துக்கு வந்தாலும் சொர்க்கத்துல கீழ்த்தளத்துல தான் இருப்பேன், நீங்க சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கத்துல இருப்பீங்க. அப்போ உங்களை பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாம போச்சுன்னா என்ன ஆகும் நினைச்சேன், நான் இப்படி ஆயிட்டேன். என்னுடைய கவலைக்கு என்ன காரணம், இந்த உலகத்திலே உங்களை பார்க்க முடியாமல் போனால் நான் கவலையில் மெலிந்து அவன் தோளும் தோளாக ஆகிவிடுகிறேன். நாளை மறுமையிலே நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பீர்கள், நான் சொர்க்கத்திலே இருந்தாலும் தாழ்ந்த சொர்க்கத்திலே இருப்பேன். அந்த நேரத்தில் உங்களை பார்க்க முடியாமல் போனால் என் நிலைமை என்னவாகும் என்று நான் யோசித்தேன். எனவே நான் கவலையிலே துயரத்திலே இருக்கிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். நபி அவங்க இதுக்கு பதில் சொல்லல, அல்லாஹ் பேசினான். என்ன பேசினான்? யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ அல்லாஹ் ரசூலுக்கு நீ கட்டுப்பட்டு வாழ்கிறாயா, அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்த வழிமுறையை பின்பற்றுகிறாயா, உன்னுடைய நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறாயா, தூங்கியதிலிருந்து எந்திரித்து அவன் ஒரு நாள் முழுக்க யார் நபியின் சுன்னத்தை சரிவர பின்பற்றி வாழ்கிறாரோ நாளைக்கு மறுமையில் அவர் நபிமார்களோடு
இருப்பார், அவர் சுஹதாக்களோடு இருப்பார், சாலிஹீன்களோடு இருப்பார், உன்னை நேசித்த நபியோடு இருப்பார். அல்லாஹு தாலா இந்த சுபச்செய்திக்கேற்ப அப்படி பின்பற்றி நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நேசிச்சிருக்காங்க பாருங்க. ஸைத் இப்னு தஸனா என்கிற ஒரு சஹாபி, ஸைத் இப்னு தஸனா, இந்த குறைஷி காபிர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்கள புடிச்சு வச்சுட்டாங்க. அவங்கள அபூ சுஃபியான் ஒருத்தர் இருந்தார், எதிரி. அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இந்த அபூ சுஃபியான் அவர் எதிரி, அவரும் அந்த குறைஷி காபிர்கள்ல இருக்கிறார். இந்த ஸைத் இப்னு தஸனான்ற சஹாபியை புடிச்சு வச்சுட்டாங்க. புடிச்சு அவரை கொலை பண்ண போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போறாங்க, இன்னும் அவரை கொலை பண்ண போறாங்க. கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸைத் என்கிற சஹாபிட்ட கேட்கிறாங்க, யா ஸைத், யா ஸைத், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்களேன், என்ன விஷயம்? இந்த நேரத்தில் உங்க இடத்துல முஹம்மது இருந்து நீங்க எங்கள்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை கொல்ல போறோம், உங்க கழுத்தை வெட்ட போறோம், உங்களை கொலை செய்ய போறோம். இந்த இடத்துல நீங்க யாரை ஈமான் கொள்றீங்களோ அந்த முஹம்மது இருந்து நீங்க வீட்டுல சலாமத்தா இருக்கிறது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கிறாங்க. உங்க இடத்துல முஹம்மது இருந்து அவங்க கழுத்தை நாங்க வெட்டுறோம், ஆனா நீங்க உங்க வீட்டுல சலாமத்தா இருக்கிறீங்க, அது ஓகேவான்னு கேட்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஸைத் ரலியல்லாஹு சொன்னார்கள், வல்லாஹி மா உஹிப்பு அன்ன முஹம்மதன் அல்ஆன் ஃபீ மகானிஹி அல்லதி ஹுவ ஃபீ. முஹம்மது, நான் நேசிக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இருப்பதை நான் எந்த நேரத்திலும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை நான் இங்க இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கழுத்தை வெட்ட போறாங்க, எனக்கு கொலை செய்ய போறீங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல இருக்கும் போது அவங்க காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா கூட நான் தாங்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலில் ஒரு சின்ன முள்ளு குத்தினால் கூட நான் தாங்க மாட்டேன் என்று அந்த சஹாபி தன் உயிர் போற நேரத்தில் கூட நபியின் மீது இருக்கிற அந்த பிரியத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றால் சஹாபாக்கள் நபியை எந்த அளவுக்கு நேசிச்சாங்க. வரலாற்றிலே வருகிறது, ஒரு போரிலே, உஹதுடைய போர் என்று நினைக்கிறேன், ஒரு பெண்மணி, அன்சாரிய பெண்மணி, போருக்கு ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு செய்தி வதந்தியாக பரவுகிற போது அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சோன்னு ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு போர்க்களத்துக்கு வர்றாங்க. அவங்க வந்துகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொல்றாங்க, ஏங்க பெண்ணே, அன்சாரிய பெண்ணே, உன்னுடைய தந்தை இந்த போரில் கொல்லப்பட்டாருண்டாங்க. கண்டுக்கவே இல்லை அந்த பெண். அடுத்து வந்தவங்க சொன்னாங்க, உன்னுடைய சகோதரர் இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். அந்த பெண் கண்டுகொள்ளவில்லை. உன்னுடைய கணவர் இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். அந்த பெண் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவங்க கேட்டது என்ன தெரியுமா, என் கணவர் கொல்லப்பட்டாலும், என் தந்தை கொல்லப்பட்டாலும், என் சகோதரர் கொல்லப்பட்டாலும் அது எனக்கு பெரியதல்ல. மா ஃபஅல ரசூலுல்லாஹ், உஹதுல ரசூலுல்லாஹ்வுக்கு என்னாச்சு? ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்களா? அவங்க உடல் நல்லா இருக்குதா? அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லையே. தன் கணவர், தன்னுடைய சகோதரர், தன்னுடைய தந்தை மரணித்ததை கூட அவங்க கவலையாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் தன்னுடைய நபி அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஹைரன் யா உம்ம ஃபுலான், இன்னாருடைய தாயாரே, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் எனக்கு காட்டுங்க, நான் பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்கணும்னு அந்த அன்சாரி பெண் சொல்றாங்க. பிறகு காண்கிறாங்க, அங்க பாருங்க ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த அன்சாரிய பெண் ரசூலுல்லாஹ் நல்ல முறையில் இருப்பதை பார்த்தவுடன் சொன்னார்களாம், குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரர், என்னுடைய கணவர் எல்லாம் மரணித்து விட்டார்கள், அது எல்லாமே எனக்கு முசீபத்து தான். ஆனா நீங்க நல்ல முறையில் இருந்த பிறகு அந்த முசீபத்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, நீங்க நல்லபடியா இருக்கீங்கல்ல, ஆரோக்கியத்தோடு இருக்கீங்கல்ல, நல்ல ஹயாத்தோடு இருக்கீங்கல்ல, பாதுகாப்போடு இருக்கீங்கல்ல, அது போதும், இந்த முசீபத்துல எனக்கு பெரிய விஷயமே இல்லைன்னாங்களா அந்த அன்சாரிய பெண் சஹாபி. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிச்சிருப்பாங்கன்றதை நம்ம யோசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகும் கூட ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு அவங்க மரணித்து கபரில் அடக்கப்பட்ட போது கூட, அடக்கம் பண்ண பிறகு கூட அவங்களுக்கு, அந்த பெண்களுக்கு அந்த அளவுக்கு முஹப்பத் இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்குற மதீனால போய் பார்த்தோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் செய்யக்கூடிய இடத்துல எத்தனையோ பெண்கள் அழுது ரசூலுல்லாஹ்வுக்கு சலாத்தையும் சலாமையும் எத்தி வைக்கிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கும் மதீனா சென்ற நபிக்கு சலாம் சொல்லக்கூடிய, சலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு பெண் வந்தாங்க, ஆயிஷா நாயகிட்ட ஒரு பெண் வந்தாங்க. ஏன்னா ஆயிஷா நாயகி அறையில தானே ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பெண் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, ஆயிஷா நாயகி, ரசூலுல்லாஹ்வுடைய கபர் எனக்கு காட்டுங்களேன்,
ரசூலுல்லாவை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல, ஆனா ரசூலுல்லாவை நான் நேசிக்கிறேன், ரசூலுல்லாவுடைய கபரை எனக்கு காட்டுங்களேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி கிட்ட கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையினுடைய கதவை திறந்து காட்டினார்கள். அந்த பெண் ஜியாரத் செய்தார்கள். ஜியாரத் செய்துவிட்டு அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். அழுது கொண்டே ரசூலுல்லாவுடைய அடக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு அருகாமையிலேயே அழுது அழுது அவர்கள் உயிரை பிரிந்தது என்கிறார்கள். அந்த இடத்துல அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை சந்திக்கணும், அவங்க மதீனால அந்த ஜியாரத் செய்யணும் என்ற அந்த ஏக்கத்தோடு இருந்திருப்பார்கள். நபியை அவருடைய மக்பராவை சந்தித்து அழுது அழுது சலாம் சொல்லி அங்கேயே உயிர் போறது என்றால் எந்த அளவுக்கு அவங்க நேசமுடையவர்களாக இருந்திருப்பார்கள். இன்றைக்கும் எத்தனையோ பேர், யா அல்லாஹ் நான் ஹரம் உம்ராவுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன், போன இடத்துல மதீனாவுக்கு போகணும், மதீனாவுக்கு போன இடத்துல ரசூலுல்லாஹ் எந்த பூமியிலே வாழ்ந்தார்களோ அந்த பூமியிலே எனக்கு நீ மௌத்த கொடுன்னு எத்தனையோ பேர் கேட்டுட்டு போறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்ததா யமூத பில் மதீனா ஃபல்யமூத் பிஹா, உங்களால் முடிந்தால் மதீனாவுக்கு போய் மௌத்தாகுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னி அஷ்ஃபவு லிமன் யமூத் பிஹா, யார் மதீனாவிலே மரணித்து பக்கீயுடைய கபர்ஸ்தானிலே அடக்கப்படுகிறாரோ அவருக்கு நான் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் எத்தனையோ பேர் துஆ செய்வாங்க, நான் போனா ஹஜ் உம்ரா செஞ்சுட்டு மதீனாவுக்கு போய் ஜியாரத் செய்கிற அந்த இடத்திலே அந்த நாட்களிலே நான் மௌத்தாக வேண்டும், பக்கீயுடைய கபர்ஸ்தானிலே நான் அடக்கமாக வேண்டும். ஊர்ல மௌத்தாகனாலும் பரவாயில்ல, அந்த பக்கீயுடைய கபர்ஸ்தானில் நான் மௌத்தாய் அடக்கப்பட்டா நாளைக்கு மறுமையில நான் நேசிக்கக்கூடிய நபி அவர்கள் எனக்காக ஷஃபாத் செஞ்சு என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற சக்கராத்துல இருக்கிறாங்க. பக்கத்துல மனைவி கவலையா இருக்கிறாங்க. நான் கவலை போய் கணவர் மௌத்தாக இருந்தா மனைவி என்ன சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க, கவலையோடு அமர்ந்து இருக்கிறாங்க. ஆனா மௌத்தாக போற பிலால் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. மௌத்தா போற பிலால் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. இவருக்கு என்னடா அது, நம்ம கணவர் மௌத்தாக நிலைமையில இருக்கிறாரு, அவர் சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, மனைவி கவலையோட இருக்கிறாங்க. இப்ப பிலால் எல்லாம் சொன்னார்களாம், என்ன சொன்னாங்க தெரியுமா? கதன் நல்கில் அஹிப்பத முஹம்மதன் வஹிஸ்பஹு, நான் மௌத்தானா நாளைக்கு மௌத்தான பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சஹாபாக்களையும் சந்திக்க போறேன். இது வரைக்கும் எனக்கு முன்னாடி அவங்க எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் மௌத்தா போறேன், நான் மௌத்தான பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சஹாபாக்களையும் சந்திக்க போறேன். எனவே எனக்கு கவலை இல்லை. வா ஃபரஹா வா ஃபரஹா, எனக்கு ஏற்பட்ட சந்தோஷமே சந்தோஷமே, நான் மௌத்தான பிறகு நபியின் தோழர்களையும் சந்திக்க போகிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் நேரத்துல அவங்க சொன்னாங்கன்னா நபி அவங்க எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாங்கன்றதை நாம் யோசிக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம பிள்ளைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு சொன்ன மாதிரி அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிசால், உங்கள் பிள்ளைகளை 3 விஷயத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். முதலாவது ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள். கண்டத கடியதை கொடுத்து உங்க பிள்ளையை வழிகெடுத்துறாதீங்க. டிவியையும் சினிமாக்களையும் படத்தையும் டான்ஸையும் இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம், எத்தனையோ ஸ்கூல்கள்லயே டான்ஸ் ஆடுறது ஒரு ஃபேஷனா வச்சிருக்கிறான். பேரு நடத்துறவங்க முஸ்லீம் ஸ்கூலு, எல்லாருமே முஸ்லீம்கள் தான். அங்க இஸ்லாமிக் ஸ்டடீஸும் இருக்குது. ஆனா ஒரு ஆனுவல் டே வந்துட்டா ஒரு சினிமா போட்டு ஆட விடுறாங்க. இது எந்த விதத்துல சரி? இது எந்த விதத்துல சரி ஆகும்? ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அவனுக்கு திறமை வளருது, ஒரு கராத்தே பண்றாங்க, ஒரு சிலம்பம் பண்றாங்க, அது திறமை, அது தனிப்பட்ட திறன், இதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை மார்க்கத்துல. ஆனா ஒரு இஸ்லாமிக் நடத்தக்கூடியவங்க முஸ்லீம்கள் நடத்துறாங்க, எல்லா மதத்தினரும் படிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அதுல மாற்று கருத்து இல்லை, எல்லாரையும் அரவணைக்க வேண்டும். ஆனா நம்ம முஸ்லீமான வீட்டு பிள்ளைய அது அழகான ட்ரெஸ் போட வச்சு மேடையில ஒரு லேட்டஸ்டான சினிமா ஆபாசமான பாட்டை போட வச்சு ஆனுவல் டே ஆட விட்டு கைதட்டி அதை வீடியோ எடுக்கிறது எந்த விதத்திலே மார்க் அடிப்படையில் அது சரியா? சின்ன வயசுலயே ஆட விட்டு அழகு பார்த்தா அது முளைச்சு கைகாலெல்லாம் முளைச்சு நல்லா வந்த பிறகு அது எப்படி ஆடுன்றது நமக்கு தெரியாதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவெல்லாம் சரியான வழிமுறை அல்ல. நம் பிள்ளைகளின் திறமைகள். அப்ப அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? உங்களுடைய பிள்ளைகளை நபியின் பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்க. இரண்டாவது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலா போர்ல தன்னுடைய உயிரையே கொடுத்தார்கள். அவங்க அப்படியே கழுத்து அறுத்துட்டாங்க எதிரிகள். கழுத்து தனியா என்ன செஞ்சாங்க? எடுத்து காட்டினாங்க. யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை.
ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரின் பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள். மூன்றாவது, குர்ஆன் ஓதுவதை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த உலகத்தில் யார் குர்ஆனை மனசுல சுமக்கிறாங்களோ அவர் நாளைக்கு மறுமையிலே நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, நல்லடியார்களோடு இருப்பார்கள் என்று அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தையை நாம் வாழ்க்கையிலே பின்பற்றி நம் பிள்ளைகளை நபியின் நேசத்தை கொடுத்து நபியின் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்குவதற்கும், நாமும் நபியை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகுவதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. ربنا توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக, ரகசியமாக, தனியாக, கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுக்கு மோசமான நோய்களை தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக திடீர் மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், உன் நபியின் முகத்திற்காக எங்கள் பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக, பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலே ஈமானை கொண்டு அலங்கரிக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், பாவத்தின் மீதும் இணை வைப்பின் மீதும் குஃப்ரின் மீதும் வெறுப்பை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே வருகை புரிந்திருக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் கால் வலியால் அவதிப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு கால் வலியை ஷிஃபாவாக்கி கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எத்தனையோ பேர் சுகர், பிரஷர் போன்ற நோய்களிலே சிக்கி தவிக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய அந்த நோயை விட்டு அவர்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் உடல் திடகாத்திரத்தோடு இருக்கக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தையை சுமந்து மாசமாக இருந்தால் அவர்களுக்கு சுக பிரசவத்தை அருள் புரிந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆபரேஷன்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், பிரசவத்தின் போது மரணிப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், சலாமத்தான முறையில் தாயும் பிள்ளையும் இருப்பதற்கு தௌஃபீக் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் மரணித்த பிறகும் எங்கள் சந்தூக்கை தூக்கி கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஷஹாதத் சொல்லி எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் மரணித்த பிறகு எங்களுக்கு யாசீன் ஓதக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய பிள்ளைகளை எங்களுக்கு நசீபாக்கி தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, நல்ல மழையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், விவசாயம் செழிப்பதற்கான நல்ல மழையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நேற்றைய தினம் 300 பேர் பலஸ்தீனத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், ரமலானில் கூட அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், ஒரு பெண்மணி ஹிஜாப் அணிந்து விட்டு என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளையும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி அழுகிற அந்த காட்சி, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்று அவர் சொல்லுகிற அந்த ஈமான், யா அல்லாஹ், அவர்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இஸ்ரேலுடைய சூழ்ச்சியை முறியடித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் முஸ்லிம்கள் அடிக்கப்படுவதை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், காஷ்மீரிய முஸ்லிம்கள், யா அல்லாஹ், ரோஹிணிய முஸ்லிம்கள், எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு ஏற்படுகிறது அங்கெல்லாம் பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்படுவதை விட்டு முறிய
முறியடித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழுகிற அருள் புரிந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்கள் குடும்பத்தில் யாரேனும் மரணித்திருந்தால் அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அமீர் அலிஜி அவருடைய கபரை சுவன பூஞ்சலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவருடைய துணைவியார் அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் நல்ல ஆபியத்தையும் சலாமத்தையும் பரக்கத்தையும் மன நிம்மதியை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மதரசா கியாமத் வரைக்கும் நடைபெற செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்க மதரசா சிறப்பாக நடைபெறுவதற்கு வரக்கூடிய எல்லா தங்கு தடைகளை உடைத்தெறிந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எந்த ஆஃபாத்துகள் இல்லாமல் ஃபித்னா ஃபசாதுகள் இல்லாமல் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இந்த மதரசா நடைபெறுவதற்கு அருள் புரிந்திட ரஹ்மானே. எங்கள் ஓதக்கூடிய மாணவர்கள் ஒழுக்கமானவர்களாக கல்வியாளர்களாக உருவாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மதரசாவை கொண்டு எங்கள் வீடுகளுக்கு பரக்கத் செய்திட ரஹ்மானே. எங்க ஊருக்கு பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் ஊரிலே அதாபு இறங்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே திடீர் மரணங்கள், ஆக்சிடென்ட்கள், மோசமான மரணங்கள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரிகிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடன் தொல்லைகளை விட்டும் வட்டியை விட்டும் அதனை சிக்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எல்லா ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த வருடம் 10th 11th 12th எழுதிய மாணவர்கள் ஆல் பாஸ் ஆகி நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நல்லடியார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கீனா அதாபன்னார். ஆமீன். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் ஹல்கிஹி சய்யிதனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्लि अलैहि वसल्लिम.